able to understand most of the. So the first question வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி why aldehydes are more reactive than ketones. Because reactivity-னா என்ன? reactivity வந்து நான் ஆர்கானிக் ஸ்கீமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். reactivity is based upon charge separation in the compounds. ஆல்டிஹைடில் வந்து சார்ஜ் செப்பரேஷன் டிஸ்டிங்க்டாக வருது. டிஸ்டிங்க்டாக வருது அப்படின்னா அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லுக் அட் திஸ் ஆல்டிஹைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்போகேட்டையான் generated by this resonance is less stable. Therefore, this is unstable. This carbocation is unstable. Anything which is unstable will be more reactive. Ketone பார்த்தனா ரெண்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுனால this carbocation is more stable. More stable இருந்தால் it will be less reactive. Therefore, aldehydes are more reactive than ketones because of the inductive effect. And inductive effect ன்னு சொல்லலாம், அது ஒரு ரீசன் சொல்லலாம். அதே வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா electrophilicity of the carbon is more. Electrophilicity அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் on the carbon in aldehyde will be more when compared to ketone. The ketone வந்து the electrophile nature of the carbon வந்து it is very less. That's why aldehydes are in general more reactive than the first point. Now என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா we will be seeing nucleophilic addition reaction followed by hydrolysis, reduction reaction, oxidation reaction, halogenation, ஆல்கலி போடும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆல்கலி போட்டால் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸாக சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மெயினாக வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸும் ஆல்கலி போட்டு பண்ணுறதும் நம்ம தான் ஆல்டால் கண்டென்சேஷன் வரப்போகிறது அதை பார்க்க. Okay. So first we will see the nucleophilic addition reactions. So nucleophile na, you know what is a nucleophile. So nucleophile na and nucleophilic addition, Na na nucleophilic addition. So you have any carbonyl group, ketone, aldehyde, carboxylic acid எடுத்துட்டேன்னா, if you add an acid in the presence, nucleophilic addition will be in the presence of an acid. So இதில் போடுறோம் அப்படின்னு சொன்னால், now you can see that oxygen வந்து negative charge வரதுனால it can form a coordinate bond here and oxygen will try to develop a positive charge because of this. So in the pi bond இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது this carbocation இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி OH இங்கே ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இங்கே நடக்கும். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் கேன் டேக் பிளேஸ் எஃபெக்டிவ்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். ஏன் H+ போட்டேன்னா அது வந்து ஆக்சிஜனை வந்து பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை ஃபாஸ்ட்டாக புல் பண்ண வைக்கும்போது இந்த இடத்துல கார்போகேட்டையான் வந்து நல்லா டிஸ்டிங்க்டாக ஜென்ரேட் ஆகும். கார்போகேட்டையான் டிஸ்டிங்க்டாக ஜென்ரேட் ஆகும்போது நியூக்ளியோஃபைல் வந்து அதை அட்டாக் பண்ண முடியும். ஸோ H+ will act as a catalyst in nucleophilic addition reaction. So when you have increased inductive effect, then there will be decreased reactivity. Increased inductive effect, எப்படி reactivity குறைக்கிறது? You can see that ஃபார்மால்டிஹைடு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, மீத்தனால் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த கார்பனில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. therefore this will be more பாசிட்டிவாக இருக்கும், மோர் எலக்ட்ரோஃபிலிக் நேச்சராக இருக்கும், தட் இஸ் லெஸ் எலக்ட்ரான் டென்ஸாக இருக்கும். இதில் வேற ஈத்தனாலில் பார்த்தீங்கன்னா, அஸ்டால்டிஹைடில் பார்த்தீங்கன்னா, அஸ்டால்டிஹைடில் ஒரே ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் இந்த ஆல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் கொடுக்கும்போது இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அந்த கார்பன் பிகம்ஸ் நியூட்ரலைஸ்ட் இன் அசிட்டால்டிஹைட் வென் கம்பேர்ட் டு ஃபார்மால்டிஹைட் அப்படி சொல்லலாம். இல்லை எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆஃப் தி கார்பன் இஸ் மோர் இன் த கேஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் தேன் அசிட்டால்டிஹைட் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் டென்சிட்டின்னு எடுத்துட்டேன்னா இதில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். எல்லாம் ஒன்று தான், ஒரே இதையே வந்து வேறு மாதிரி சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அசிட்டால்டிஹைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கீட்டோனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்பவே உனக்கு அதிகமாக இருக்கும். தர்ஃபோர் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக நியூக்ளியோஃபைல் வந்ததுன்னு சொன்னால் ரிப்பல் ஆகிடும். ஸோ இப்போ நீ கீட்டோனில் நியூக்ளியோஃபைலை போட்டேன்னா அது ரிப்பல் ஆகிடும். ஏன்னா இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது.
Therefore, order of reactivity will be formaldehyde will be most reactive, followed by acetaldehyde, followed by இந்த ஆர்டரில் reactivity வரும். இது ஃபஸ்ட்டு ரீசன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து எந்த காம்பவுண்டில் அதிகமாக நடக்கிறது அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். இது ரெண்டாவது ரீசன், ரெண்டாவது ஃபேக்டர் விச் அஃபெக்ட்ஸ் தி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, the bulkier the group, lesser will be the reactivity. Bulkier the group, lesser will be the reactivity. எப்படி இப்போ இங்கே பார்த்தோன்னா ஃபார்மால்டிஹைடில் இது ரெண்டுமே ஹைட்ரஜன். நம்ம ஆஹா சாப்டரில் பார்த்தோம் SN1 SN2லாம். இப்போது நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்போது அது இந்த பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணும்போது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதால் ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடில் வந்து ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைலால் ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். தேர்ஃபோர் ஃபார்மால்டிஹைட் வில் ஹாவ் மோர் ரியாக்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் பல்கினஸ் கிடையாதாங்க. லெஸ் பல்கி குரூப் இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்துடும். அசிட்டால்டிஹைடில் பார்த்தோன்னா ஒரே ஒரு பல்கி குரூப் இருக்குது. அப்போது ஃபார்மால்டிஹைடோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த கார்போகேட்டையானில் நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரானை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீட்டோனில் பார்த்தோன்னா ரெண்டு பல்கி குரூப் இருக்கும். So if you keep on increasing the bulkiness of the group in ketone, என்ன ஆகும்? It will be very difficult to add the for the nucleophile to add electron to the carbocation here. Therefore, order of reactivity will be in this order. Based on the bulkiness of the group, reactivity will decrease. எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த கார்பனைல் காம்பவுண்டாக இருந்தாலும் reactivity will be decreasing with bulkiness of the group. இது அடுத்த பாயிண்ட் towards nucleophilic addition. Towards nucleophilic addition. So, if you look at benzaldehyde, benzaldehyde பார்த்தோன்னா இந்த கார்போகேட்டையான் இப்படி இங்கே ஃபார்ம் ஆகும்போது this carbocation will be stabilized by resonance here. Will be stabilized by resonance here. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கார்பனில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்? இந்த 3 பை பாண்ட் வந்து இட் இஸ் இன் ரெசோனன்ஸ் வித் திஸ் கார்பன்றதுனால this will have more electron density. So when you compare this with acetaldehyde, acetaldehydeல வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. அதே மாதிரி if you take பென்சோஃபினோல், பென்சோஃபினோலில் பார்த்தோன்னா ரெண்டு ஃபீனைல் குரூப் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணி கார்போகேட்டையானை இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறது. தேர்ஃபோர் இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜே உனக்கு இங்கே இருக்காது. கிரேட்டர் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் தி கார்போகேட்டையான், லெசர் வில் பி த ரியாக்டிவிட்டி. அதை வேணால் நோட் பண்ணிக்கோ. Greater the stabilization of carbocation, greater the stabilization of carbocation means lesser reactivity. Lesser reactivity. Yeah, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ உனக்கு எல்லாமே புரியும் அதில் ஈஸியாக. ஸோ இப்போது இங்கே ஒரே ஒரு ஃபீனைல் குரூப்பு தான் இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, இங்கே ரெண்டு ஃபீனைல் குரூப் இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டை கம்பேர் பண்ணேன்னா அசிட்டால்டிஹைட் வில் பி மோர் ரியாக்டிவ் தேன் பென்சால்டிஹைட். வை? பிகாஸ் ஆஃப் லெஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் தி கார்போகேட்டையான் டியூ டு inductive effect. You know, inductive effect is the weakest effect, whereas resonance effect is the strongest effect. அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது பென்சோஃபினோன் அண்டு ப்ரோப்பனோன் கம்பேர் பண்ணும்போது பென்சோஃபினோனில் வந்து ரெண்டு ரிங்கிலேருந்து ரெசனன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். வேற இங்கே வந்து வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால அது வீக்காக இருக்கும். Therefore, this will be more reactive when compared to benzophenone. So, இதுதான் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன? The plus charge on the carbonyl carbon in the carbon is carbonyl carbon. Plus charge on the carbonyl carbon should be less stabilized. அப்போ தான் வந்து ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். Reactivity towards nucleophilic addition will be அதிகமாக இருக்கும் for nucleophilic attack. Okay? So, in general, aromatic அக்காக்கா, aromatic aldehydes, aromatic ketones, aromatic carboxylic acidோட கம்பேர் பண்ணும்போது aliphatic will be more reactive. Why? Because aromaticல வந்து அந்த ரிங்கை வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறதுனால they will be less susceptible for nucleophilic. Okay, now question என்ன? Why aromatic carbonyl ketone group oil aldehyde is less reactive than aliphatic?
அப்படின்றது தான் கொஸ்டின் வருது. ஸோ என்ன நான் இங்கே சொன்ன மாதிரி இதுதான் உனக்கு ரியாக்ஷன். இன்க்ரீஸ்டு ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் அரோமேட்டிக்கில் நடக்கிறதுனால that will be less reactive. So that is the reason. Other point note பண்ணிக்கோ. Now I have given you some compounds here. You have benzaldehyde, benzophenone, acetophenone. இந்த மூணுத்துல வந்து எது உனக்கு reactivity இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா you can see here acetaldehydeல ஒரே ஒரு inductive effect இருக்கு, benzaldehydeல resonance நடக்கிறது, acetophenone methyl inductive effect நடக்கிறது, resonance நடக்கிறது, benzophenone ரெண்டு பக்கத்துலேருந்தும் உனக்கு resonance நடக்கிறது. ஸோ இந்த கார்போகேட்டையான் வில் பி வெரி வெரி ஸ்டேபிள், வெரி வெரி ஸ்டேபிள். தேர்ஃபோர் திஸ் வில் பி லீஸ்ட் ரியாக்டிவ், ஃபாலோடு பை திஸ் இஸ் ஒரு ரெசனன்ஸ் ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் ப்ளஸ் இதோட கம்மி ஸ்டேபிளாக இருக்கும், அதனால இது அதோட கம்மி ரியாக்டிவாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒரு ரெசனன்ஸ் மட்டும் ஆப்ரேட் ஆகுது, ஒரே ஒரு ரெசனன்ஸ் மட்டும் ஆப்ரேட் ஆகுது. அப்போ இது செல்வி இதோட கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், மோர் ரியாக்டிவாக இருக்கும். இதில் ரெசனன்ஸே இல்லை, வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. Therefore, this will be most reactive. This will be most reactive for arrangement of this of compound. Okay. இங்க நான் சில questions எல்லாம் கொடுத்துருக்கேன் நான். I mean questions இல்லை, I have given you some order here. இந்த ஆர்டர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ரெடி ரெக்கானர் மாதிரி இருக்கும் அது. You can just go through this and உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இதை நீ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன்னா இதுல இருந்து நீ you will be able to answer the reactivity towards nucleophilic addition reactions. Okay, so that is the first point in nucleophilic addition reaction. Okay, so இது வந்து இந்த hint வந்து என்னன்னா inductive effect, aromaticity, steric hindrance, hyperconjugation, resonance. ஸோ இந்த மாதிரி உனக்கு காம்பவுண்ட் எல்லாம் கொடுக்குறா அப்படின்னா இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எழுதி இந்த C டபுள் பாண்ட் ஓவில் வந்து இப்படி மைனஸ் ப்ளஸ்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய குரூப்ஸை வச்சுட்டு அதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகுதா, அரோமேட்டிசிட்டி ரீட்டைன் ஆகுதா, இல்லை பல்கினஸ் ஸ்டெரிக் குரூப் இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே ஸ்டெரிக் குரூப், இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீ ஒரு ஃபேக்டராக நீ பார்த்துட்டு வந்தேன்னா உனக்கு அதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் தெரிஞ்சிடும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆப்ரேட் ஆகுதா, ஆல்ஃபா H+ இருக்கா ஆப்ரேட் ஆகுதா, அப்படி இல்லைன்னா ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றத நீ பார்த்துட்டேன்னா அந்த ஆர்டரில் யூ கேன் அரேஞ்ச் த காம்பவுண்ட்ஸ். யூ கேன் அரேஞ்ச் த காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் addition reaction. Okay, so that is the factors. We will see the nucleophilic addition la enna nucleophile நம்ம ஆட் பண்ண போறோம்ன்றது அப்புறமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து addition of water. So this is also a nucleophile. Suppose if you take water, நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஸ்கீமா ரியாக்டன்ட்ல ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்ல ப்ளஸ் மைனஸ் அதை அப்படியே எடுத்து இங்கே ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணேன்னு சொன்னா you will have hydrate, vicinal diol. vicinal diol நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? vicinal diol இருந்தால் என்ன ஆகும், வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும், திருப்பி கீட்டோன் உனக்கு வந்துடும். ஸோ திஸ் வில் பி இன் ஈக்குலிபிரியம் வித் தீஸ் டூ காம்பவுண்ட்ஸ். அதில் கீட்டோ ஃபார்ம் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த காம்பவுண்ட் வந்து ஜென்ரலாக அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது. திஸ் இஸ் அ ஹைட்ரேட்டட் ஃபார்ம் வில் பி லெஸ் ஸ்டேபிள் அண்ட் இட் வில் பி இன் ஈக்குலிபிரியம் வித் த கீட்டோ ஃபார்ம் ஆஃப் தி காம்பவுண்ட். ஸோ நவ் இஃப் யூ ஹேவ் திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட் இந்த மாதிரி இருந்தாலோ யூ வில் ஹேவ் திஸ். இதில் ஆல்டிஹைடு எடுத்து நீ அதில் போட்டேன்னா, ஆல்டிஹைடு எடுத்து அதில் வாட்டர் போட்டேன்னா இந்த மாதிரி உனக்கு டயால் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இஃப் யூ டேக் தி அசிட்டால்டிஹைடு, இது ஃபார்மால்டிஹைடில் இது போட்டேன்னா அப்படி வரும், அசிட்டால்டிஹைடில் போட்டால் அப்படி வரும், கீட்டோனில் அசிட்டோனில் போட்டால் உனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி போடும்போது they will be in more equilibrium. Therefore formation of hydrate will be more in the case of formaldehyde, less in the case of. ஸோ இதை நீ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் சொல்லலாம், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்லிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே இங்கே உனக்கு ஆட் ஆகிறதுனால இருக்கு. ஸோ we don't bother about this O, we focus only on carbon. கார்போகேட்டையானில் ஆட் ஆகிற வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த அடிஷன் ஆஃப் OH. இதில் வந்து இந்த காம்பவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குளோரால். குளோரால்ன்றது வந்து 2,2,2 ட்ரைக்ளோரோ ஈத்தனால். 2,2,2 ட்ரைக்ளோரோ ஈத்தனால் இஸ் a chloral. Only compound which tries to form hydrogen bonding. ஸோ குளோரின் வந்து எந்த காம்பவுண்ட்லையுமே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணாது. ஒன்லி ஃப்ளோரின் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். குளோரின் வந்து இந்த ஒரு காம்பவுண்டில் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும், வேறு எதுலேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணாது. ஸோ என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கொஷினை கேட்பாங்க, பி பிளாக்லேயும் வரும்,
ஆர்கானிக்லேயும் அவனுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியாக்ஷன். வாட்டர் போடுறோம் அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுறோம், இதில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த குளோரினில் பார்த்தோன்னா 3 குளோரின் ஆட்டம் வந்து இட் வில் ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட் ஹியர். அப்போ என்ன ஆகும், இந்த கார்பனில் வரக்கூடிய ப்ளஸ் சார்ஜ் இந்த எலக்ட்ரானை இது இழுத்துடும். திஸ் கார்பன் வில் பி மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் ஆகிடும், டிஸ்டிங்க்ட் ஆகிடும் இந்த பாசிட்டிவ். இது நியூட்ரல், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸே ஆகாது. ஏன், இந்த 3 குளோரினும் சேர்ந்து இந்த எலக்ட்ரானை இழுக்கிறது, இது இந்த பக்கம் இழுக்கிறது, இந்த 3 குளோரின் ஆட்டம் இந்த பக்கம் இழுக்கிறது. அப்போ இந்த கார்பன் வில் பி மோஸ்ட் பாசிட்டிவ். கார்போகேட்டையான் வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்கும் இதில். ஸோ அதில் போடும்போது வாட்டர் மாலிக்யூல் நல்லா அட்டாச் ஆகும். அதில் நல்லா OH வந்து இதில் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்டு ட்ரை டு ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஒரு மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இதில் ஃபார்ம் ஆகும். நம்ம ஆர்த்தோநைட்ரோஃபினால் நம்ம 11th படிச்சிருப்பீங்க நீங்கள். ஆர்த்தோநைட்ரோஃபினால் அண்ட் பேராநைட்ரோஃபினாலில் வந்து பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால we can separate by steam distillation அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இது ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், குளோரால் ஹைட்ரேட். ஓகே, அது ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல். எது, OH மைனஸ். ரெண்டாவது நியூக்ளியோஃபைல் என்ன, CN மைனஸ். CN மைனஸ். ஸோ இஃப் யூ டேக் ஆல்கலைன் சயனைடு HCl, ஸோ அதில் எடுத்துட்டேன்னு சொன்னா வாட்டர் மாலிகுல் வெளில போய் யூ ஹேவ் CN மைனஸ் நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் ஆகிடும். திஸ் நியூக்ளியோஃபைல் சியில் மைனஸ் இருக்கும் இல்லையா, நல்லா பார்த்துக்குவோம். சியில் மைனஸ் இருக்கிறதுனால திருப்பியும் ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், this CN minus will come and attack this carbon. Will attack this carbon. So CO minus CN minus intermediate form ஆகும். அதில் வந்து hydrolysis again. எல்லா ரியாக்ஷன்லேயும் வந்து it will be followed by hydrolysis. Nucleophilic addition followed by hydrolysis. So hydrolysis போடும்போது you will have H plus, இங்கே OH வந்துடும், CN வந்துடும். So you have this compound is called as cyanohydrin. Very very easy reaction. நல்லா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரியாக்ஷன் ரியேஜென்ட்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரியேஜென்ட் இருக்குது, அதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி வருது, ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ் எப்படி வருதுன்றதை வச்சு தான் யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ரெண்டாவது நியூக்ளியோஃபைல். சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அசிட்டால்டிஹைட் இல்லை HCN in the presence of alkali போட்டேன்னா alkali will act as a catalyst for the formation of CN minus இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ as usual, plus will go to the minus, plus will go to the minus, and minus will go to the plus. Minus will go to the plus. So you will have the acetaldehyde cyanohydrine. Acetaldehyde cyanohydrine. அதே மாதிரி கீட்டோன் எடுத்துட்டேன்னாலும் அதே மாதிரி you will have acetone cyanohydrine. Acetone cyanohydrine. So நான் முன்னால் உங்களுக்கு கன்வர்ஷனில் ஒரு தடவை சொன்னேன், I don't know if you remember that. சயனைடு வந்து நீ ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா அது ஃபைனலாக கார்பாக்சிலிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கன்வர்ஷன் ப்ராப்ளமுக்கும் ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். whenever you take any cyanide, you take say ethane nitrile or methyl cyanide எடுத்துட்டேன்னா அது ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னால் you will have அசிட்டிக் ஆசிட் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஒரு பாண்டாக பிரேக் ஆகி ஹெச் இந்த பக்கம் ஹெச் அந்த பக்கம் OH உனக்கு ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இஃப் யூ ஹேவ் திஸ் C ட்ரிபிள் பாண்ட் N இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மைனஸ் இருக்கும், இதுக்கு ப்ளஸ்ஸும் வரும். இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா, அதனால் எப்படி இருக்கும். ஸோ இந்த பாண்டு உடையும் போது இங்கே H ப்ளஸ் வந்துடும், இங்கே OH வந்துடும். ரெண்டாவது பாண்டு உடையும் போது இங்கே மறுபடியும் H வந்துடும், இங்கே OH வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஈனால் அதெல்லாம் வந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி ஃபைனலி யூ வில் ஹேவ் தி கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் தட் இஸ் ஃபார்ம்டு ஹியர் லைக் when you do the hydrolysis of cyanide. Okay, so this you have to remember for doing the conversion problems or predicting the product of the problem. So ரெண்டாவது நியூக்ளியோஃபைல் வந்து cyanide. Cyanide will form cyanohydrine. So cyanohydrine வந்து இப்போ when you do the hydrolysis நான் சொன்ன மாதிரி this cyanide group will form carboxylic acid உனக்கு ஃபார்ம் ஆகிடும். So if you take cyanhydrine, இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்தோன்னா என்ன, அசிட்டால்டிஹைட் சயன்ஹைட்ரின் இங்கே பார்த்தோம். cyanhydrine, acetaldehyde cyanohydrine, keto cyanohydrineலாம் பார்த்தோம். If you take acetaldehyde cyanohydrine எடுத்து அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா you will have
2-hydroxypropanoic acid. So you will have 2-hydroxypropanoic acid. So again உனக்கு இது கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். You can remember this reaction. You can take any formaldehyde எடுத்துட்டேன்னா அசிட்டால்டிஹைடு எடுத்துட்டேன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான காம்பவுண்ட் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி if you take benzene nitrile or cyanobenzene அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா you will get benzoic acid. இங்கே அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகிடும். இந்த சிஎன்ல நான் சொன்ன மாதிரி C ட்ரிபிள் பாண்ட் என் பிரேக்கப் ஆகி வெளியில் இங்கே அமோனியம் குளோரைடாக வெளில வந்துடும். then you will have the carboxylic acid. மூணாவது நியூக்ளியோஃபைல் என்ன? பைசல்ஃபேட் ஆர் பைசல்ஃபைட். ஸோ பைசல்ஃபைட் NaHSO3 போட்டேன்னு சொன்னா ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் அப்படியே அதை அட்டாச் பண்ணேன்னா இதில் ஓவில் வந்து Na வந்துடும், இங்கே SO3H இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ரெண்டாவது ஸ்டெப்பில் இஃப் யூ டூ தி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா Na வெளில வந்துடும், OH இங்கே அட்டாச் ஆகிடும், இங்கே SO3Na சோடியம் சால்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ சோடியம் பைசல்ஃபைட் ஒரு அடிஷன் காம்பவுண்ட் இங்கே சால்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல வெரி சிம்பிள், கிட்டத்தட்ட ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதே மாதிரி இப்போ டேக் அசிட்டால்டிஹைடு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம்னா அசிட்டால்டிஹைடில் போட்டோன்னா யூ வில் ஹேவ் திஸ் கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் அசிட்டால்டிஹைட் சோடியம் பைசல்ஃபைட் ஆஃப் திஸ் அசிட்டால்டிஹைட் காம்பவுண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். அது மூணாவது ரியாக்ஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மூணாவது ரியாக்ஷன் வந்து மூணாவது நியூக்ளியோஃபைல் வந்து பைசல்ஃபைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து OH மைனஸ், ரெண்டாவது வந்து CN மைனஸ், மூணாவது வந்து பைசல்ஃபைட். நாலாவது ரியாக்ஷன் வந்து கிரிக்னால்ட் ரியேஜென்ட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம ஃபார்மால்டிஹைடு போட்டால் என்ன வரும், அசிட்டால்டிஹைடு போட்டால் என்ன வரும், அசிட்டோன் போட்டால் என்ன வரும், இதை வந்து நம்ம ஆஹா சாப்டர்லையும் பார்த்தோம். அதே மாதிரி ஆல்கஹால் ஃபீனால் கீட்டோன் அந்த சாப்டர்லையும், ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அந்த சாப்டர்லையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் இதை நான் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. I hope you remember this reactions very well. Okay, so in order to just test whether you remember it or not, I want you to predict the product for this reaction. CO2 plus CH3 MgBr followed by A followed by hydrolysis. I'll give you 2 minutes time. See whether you. This is what you get when you treat carbon dioxide எடுத்து methyl magnesium bromide போட்டனா you get ethanoic acid as the major. Okay, so that you have to remember. So Grignard reagent, I think you will be familiar with that. Then நாலாவது வந்து alkoxide nucleophile. நம்ம SN1 SN2ல பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியோஃபைல் ஒரு 16 நியூக்ளியோஃபைல் பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையும் நீங்கள் போடலாம். எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா நியூக்ளியோஃபைலும் நீங்கள் அக்காக்கா சாப்டர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூ வில் கெட் கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நவ் இஃப் யூ டேக் அன் ஆல்கஹால், நவ் யூ டேக் அன் ஆல்டிஹைட் இஸ் மோர் ரியாக்டிவ்ன்றதுனால அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆல்காக்சைடுங்க. ஸோ ஆல்காக்சைடு எடுக்கும்போது ப்ளஸ் மைனஸை கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். தெர் ஆர் 2 ways. ஆல்கஹால் சாப்டரில் நீ ஞாபகம் இருந்ததுன்னா உனக்கு தெரியும், ஆல்கஹாலில் வந்து 2 விதமாக நம்ம வந்து ப்ளஸ் மைனஸை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா ஒன்று வந்து யூ கேன் ஜென்ரேட் லைக் திஸ் RCH2 ப்ளஸ் கார்போகேட்டையான் ப்ளஸ் OH மைனஸ் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா RCH2O மைனஸ் ஆல்காக்சைடு அயான் ப்ளஸ் H ப்ளஸ், 2 வகையில் யூ கேன் ஜென்ரேட் ப்ளஸ் மைனஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ பண்ணணும், ஆல்கஹால் டீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நீ பண்ணணும், சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்காக்சைடு இஸ் அ நியூக்ளியோஃபைல் பிகாஸ் இந்த கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள் ஆகிடும். இந்த நியூக்ளியோஃபைலை வெளில எடுத்தேன்னா இந்த கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள் ஆகிடும். இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ரியாக்ஷன் கிடையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி உடைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் உடைக்கணும் அதை. ஸோ ஆல்காக்சைடை எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து இங்கே போய்டும், இங்கே ப்ளஸ் இங்கே வந்துடும். So you will have R1CH, இங்கே வந்து OR2, இங்கே வந்து இந்த சியில் வந்து இந்த OR2 போய் அட்டாச் ஆகிடும், அதுக்கப்புறம் இந்த H இங்கே அட்டாச் ஆகிடும். This is called as hemiacetal இந்த காம்பவுண்ட். இங்கே ஒரு OR2 இங்கே ஒரு OH இருந்ததுன்னு சொன்னால் ஹெமியாசிட்டால் சொல்லுவோம். மறுபடியும் ரெண்டாவது மாலிக்யூல் இஃப் யூ ஆட் செகண்ட் மாலிக்யூல் ஆஃப் தி ஆல்கஹால் ஆட் பண்ணும்போது மறுபடியும் ஆல்காக்சைடு ப்ளஸ் H ப்ளஸ் போட்டோன்னா
அந்த ரெண்டாவது இந்த OH பாண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி. அதனால் என்ன ஆகும், இந்த பாண்டு தான் திருப்பியும் கட் ஆகும். இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், ப்ளஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் OR2 இங்கேயும் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அசிட்டால். ஸோ 1 மார்க்கில் இந்த கொஷின் வரும், வாட் இஸ் அசிட்டால், வாட் இஸ் ஹெமி அசிட்டால் அப்படின்னு கேட்பா. ஸோ நம்ம இங்கே என்ன ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஹெமி அசிட்டால் இங்கே வரும், அசிட்டால் இங்கே வரும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் that you should remember. Say for example, if you take acetaldehyde, and if you treat it with ethanol போடும்போது identify the reaction by looking at the reagent. alcohol போட்டு H+ போட்டால் என்ன ஜென்ரேட் ஆகும்னு பார்க்கணும். நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் ஆகணும், எந்த நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் ஆகும், இந்த கார்பனைல் குரூப் உனக்கு தெரியும், ப்ளஸ் மைனஸ் நீ ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். You know this already, that you shift this here, you get minus, you get plus here. இந்த இடத்துல ஆல்காக்சைடு ப்ளஸ் இந்த மாதிரி வந்துடும், அவ்வளோதான். ஸோ அதை ப்ளஸ் மைனஸ் நீ ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் நீ ஈஸியாக ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தென் அப்படியே நீ போட்டேன்னா இங்கே ஹெமி அசிட்டால் வரும், ஒரு மாலிக்யூல் போட்டேன்னா வரும், ரெண்டாவது மாலிக்யூல் போட்டேன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து. ஸோ அசிட்டால்டிஹைடு டைஈத்தைல் அசிட்டால், இதோட பேர் வந்து அசிட்டால்டிஹைடு டைஈத்தைல் அசிட்டால் அந்த மாதிரி வரும். ஸோ சப்போஸ் இஃப் யூ டேக் டயால், விசினல் டயால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. விசினல் டயால் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, விசினல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜெம் டயால் அண்ட் விசினல் டயால் எடுத்துட்டேன்னா வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ இஃப் யூ டேக் ஆல்டிஹைட், தென் இஃப் யூ டேக் ஆல்கஹால், விசினல் டயால் எடுத்துட்டேன்னா பேராடொலுவீன் சல்ஃபோனிக் ஆசிட் PTS வந்து இட் இஸ் a very good solvent. ஸோ அதில் போட்டோன்னா வாட்டர் மாலிக்யூல் will be eliminated. ஸோ you will have this cyclic acetal form ஆகிடும் உனக்கு. அசிட்டால்டிஹைடு எத்திலீன், இது எத்திலீன், இது எத்திலீன் அசிட்டால், அசிட்டால்டிஹைடு எத்திலீன் அசிட்டால். அதே மாதிரி இஃப் யூ டேக் கீட்டோனில் இஃப் யூ ஆட் தி விசினல் டயால், எத்திலீன் கிளைகால்னு சொல்லுவோம் இது, ஆர் இட்ஸ் விசினல் டயால். வாட்டர் மாலிக்யூல் ஹீட் பண்ணனா பேராடொலுவீன் சல்ஃபோனிக் ஆசிட் PTS எடுத்துட்டேன்னா வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். யூ வில் கெட் அகெயின் அசிட்டோன், திஸ் இஸ் அசிட்டோன் எத்திலீன் கீட்டால்னு வந்துடும். இது அசிட்டால்னு வராது, ஏன்னா இங்கே ஹெச் இருந்தால் தான் அசிட்டால் வரும், இங்கே ஹெச் இருந்தால் தான் அசிட்டால் வரும். இங்கே ரெண்டு இடத்துலையுமே CH3 குரூப் வந்துடுச்சுன்னா அது கீட்டால்னு ஆகிடும் அது. ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் அ கீட்டால். ஸோ இஃப் யூ டேக் அ கீட்டோனில் வந்து ஆல்காக்சைடை போடும்போது கீட்டால் வரும், ஆல்டிஹைடில் வந்து ஆல்காக்சைடை போடும்போது அசிட்டால் வரும். ஓகே, ஸோ அது 5வது நியூக்ளியோஃபைல் தட் we have seen. 5வது நியூக்ளியோஃபைல் வந்து ஆல்காக்சைடு. ஓகே, அடுத்தது 2வது செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அலாங் வித் வாட்டர் ரிமூவல். இது வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம், இதுக்கு முன்னால் பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து வாட்டர் நம்ம ஆட் பண்ணி பண்ணோம். 2வது ஸ்டெப்பில் இங்கே தான் ஆட் பண்ணி பண்ணோம். இங்கே 2வது ஸ்டெப்பில் 2வது மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் ஆட் பண்ணோம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு விசினல் டயால் போடும்போது மட்டும்தான் வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆச்சு. Okay, now this category of reaction, this is a acid catalyzed reaction. It is highly acidic condition la da indha reaction nadakkum, highly acidic condition la. Okay, idoda general reaction inga nyava vechikanum, that is NH2Z. இதுதான் group. இங்க நம்ம இந்த Z க்கு பதிலா எந்த group வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே SN2 அந்த ரியாக்ஷன்லாம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அமோனியாவை வந்து நம்ம உடைக்கும் போது எப்படி உடைப்போம் நம்ம அமோனியாவை உடைக்கும் போது NH2 minus plus H plus உடைப்போம். So this will be the nucleophile that will be generated from ammonia. அதே மாதிரி from NH2 minusல இருந்து எடுக்கும்போது you will have NH plus H plus வரும். அதே மாதிரி NHல இருந்து N வரும் உனக்கு வெளியில். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம். SN2 ரியாக்ஷனில் வந்து அமோனியா போடும்போது எந்த மாதிரியான நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் ஆகுதுன்றது அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இங்கே அமோனியாவில் இங்கே இந்த ஜெட்டுக்கு ஹெச் போட்டேன்னா அமோனியாவாகிடும், ஜட்டில் OH போட்டேன்னா ஹைட்ராக்சிலமின்னு பேர், ஜட்டில் NH2 போட்டேன்னா ஒரு காம்பவுண்டு வரும். இங்கே நம்ம என்ன குரூப் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிங்கன்னா உனக்கு கரஸ்பாண்டிங் இங்கே ப்ராடக்ட் உனக்கு இங்கே வந்துடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம யூ டேக் an aldehyde or ketone or anything. Now if you take this NH2Z, புரியணுன்றதுக்காக இப்படி தனியாக பிரித்து போட்டிருக்கிறது. இந்த Zல வந்து you can, as I told you can add any group. So if you take C double bond O NH2 இங்கே போட்டேன்னு சொன்னால் இந்த வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிடும். அதான்
இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட்டில் வந்து யூ வில் ஹேவ் COH இந்த மாதிரி NHZ ஃபார்ம் ஆகிடும். அண்ட் தென் ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து ஹைட்ராலிசிஸில் யூ வில் ஹேவ் வாட்டர் இந்த காம்பவுண்டில் இருந்து வாட்டர் மாலிக்யூல் வில் பி ரிமூவ்டு. ஸோ இந்த வாட்டர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பவுண்டு கெமிஸ்ட்ரியிலேயே. சில எல்லா ரியாக்ஷன்லையுமே வாட்டர் இருக்கும். வாட்டர் இல்லாத ரியாக்ஷனே நடக்காது. அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹைட்ரேட் கண்டிஷன்ஸில் பண்ணாலே ஒழிய மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் வாட்டர் இருக்கும். அப்போது வந்து சில இதில் வாட்டர் வந்து ஆட் ஆகும், சில இதில் ரிமூவ் ஆகும், சில இதில் கேட்டலிஸ்ட்டாக உனக்கு அதில் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்லாம் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் வில் பி present in excess with dilute acid. அப்போ it will act as a catalyst for facilitating that reaction. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே COH NHZ வரும்போது ஸோ நீ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த NH2Zல இந்த H2 வாட்டர் மாலிக்யூலை வெளில போயிடுச்சுன்னா இந்த NZ வந்து இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும். இந்த C டபுள் பாண்ட் Nல வந்து இந்த NZ வந்து அப்படியே அட்டாச் ஆகிடும். தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ suppose if Z equal to OH, then that compound is called as hydroxylamine, is the reagent. And oxime will be called, name of the product will be oxime. Say for example, if you take formaldehyde NH2OH போட்டேன்னா நீ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த NH2ல வாட்டர் மாலிக்யூல் இங்கே எலிமினேட் ஆகிடும், இந்த NOH வந்து இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும். You will have the same formaldehyde here, double bond, NOH இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும். அதே மாதிரி if you take acetaldehyde, you add this, you will write the product. உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அந்த இடத்துல. I want you to write the product. You get the name of the methanol oxime, ethanol oxime, acetone oxime or propanone oxime. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உனக்கு வந்துடும். ஸோ you can take, even if you take aromatic compound எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா அதில் when you add hydroxylamine வாட்டர் மாலிக்யூல் வெளில போச்சுன்னா C டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ acetophenone oxime அந்த காம்பவுண்டு பேர் எழுதி அதோட ஆக்சைம்னு எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே நான் அடுத்தது acetophenone நான் இங்கே கொடுத்துருக்கேன், benzophenone. ஸோ எல்லா காம்பவுண்டுக்கும் நீ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் nucleophilic addition followed by removal of water, NH2OH, hydroxylamine. அடுத்தது வந்து if Z equal to NH2, that means you will have NH2 and NH2 வந்துடும். that's called as hydrazine. hydrazine இன் பேரு, அதோட ப்ராடக்ட் வந்து hydrazone அப்படின்னு வரும். ஸோ அகெயின் யூ டேக் formaldehyde, ஹைட்ராசீன் போட்டோன்னா வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிடும். அப்புறம் இந்த C டபுள் பாண்ட் NNH2ன்னு வந்துடும். C டபுள் பாண்ட் NNH2 அப்படியே வந்துடும். இங்கே ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து இங்கே எழுதி போட்டுருணும், வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணி எழுதி கொடுத்துருணும். ஸோ இதில் மீத்தனால் ஹைட்ராசோன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நவ் ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் ஃபார் ஈத்தனால் இது எழுது, அசிட்டோன் இது எழுது, பென்சோஃபினோனுக்கு இதை போட்டு எழுது. இது ஒரு தடவையாவது நீ எழுதுனேன்னா தான் இந்த ரியாக்ஷன் உனக்கு மனப்பாடமாகும், இல்லைன்னா மறந்து போயிடுவேன் நீங்கள். இதை சரி, ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான் இது. யூ கேன் ரிமூவ் தி வாட்டர் மாலிக்யூல். அது ரெண்டாவது. மூணாவது வந்து if Z equal to NHC6H5, so this will be phenyl hydrazine. முன்னால் வெறும் NH2 இருந்ததுன்னா வெறும் ஹைட்ராசீன். அந்த NH2ல வந்து ஒரு NHல இருக்கிற ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபீனைல் குரூப் போட்டேன்னா it will be called as phenyl hydrazine. It will be called as phenyl hydrazine. So if you take phenyl hydrazine, அதோட கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து ஃபீனைல் ஹைட்ரஸோன் அப்படின்னு வரும். ஹைட்ரஸீன் எடுத்தால் ஹைட்ரஸோன் வரும், ஃபீனைல் ஹைட்ரஸீன் எடுத்தோன்னா ஃபீனைல் ஹைட்ரஸோன் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஸோ தென் யூ வில் ஹேவ் ஆல்டிஹைட், ஃபார்மால்டிஹைட் எடுத்துட்டு அதில் இதை போட்டேன்னா ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். இதை பார்த்த உடனே உனக்கு தெரியணும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஃபாலோடு பை வாட்டர் ரிமூவல்னு உனக்கு தெரியணும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணேன்னா யூ வில் ஹேவ் திஸ் மீத்தனால் ஃபீனைல் ஹைட்ரஸோன். அதே மாதிரி ஈத்தனால் ஃபீனைல் ஹைட்ரஸோன். இதெல்லாம் நீ ஒரு தடவை எழுதி பார்க்கணும். தெரிஞ்ச ரியாக்ஷனாக இருந்தாலும் ஒரு தடவை எழுதி பார்த்தேன்னா ஈஸியாக உனக்கு ஞாபகம் இருக்கும். அசிட்டோன் எடுத்துட்டேன்னா ப்ரோப்பனோன் ஃபீனைல் ஹைட்ரஸோன். ஸோ யூ கேன் ட்ரை ஃபார் திஸ் அசிட்டோஃபீனோன் அண்ட் பென்சோஃபீனோனுக்கு இதே ரியாக்ஷனை நீ எழுதி பார்த்தேன்னா இன்றைக்கே எழுதி பார்த்துட்டேன்னா உனக்கு ஓரளவுக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கும், இல்லைனா நீ மறந்து போயிடும். ஸோ யூ ஹேவ் ஹைட்ராசீன். ஹைட்ராசீனில் இஃப் யூ ரிமூவ் ஹெச் அண்ட் யூ ஆட் அ ஃபீனைல் குரூப் யூ கெட் ஃபீனைல் ஹைட்ராசீன். ஸோ திஸ் இஸ் ஹைட்ராசீன். இதில் ஒரு ஃபீனைல் குரூப் இங்கே வந்துடுறது, சரியா? அது வந்து ஃபீனைல் ஹைட்ராசீன், கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து ஃபீனைல் ஹைட்ரஸோன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனைல் குரூப்பில் இஃப் யூ ஆட் 2NO2 குரூப், நைட்ரோ குரூப் நீ ஆட் பண்ணேன்னா ஸோ இது 1 2 3 4 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ராசீன், 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ராசீன். ஸோ இதே காம்பவுண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே நான் சொன்ன மாதிரி ஹைட்ராசினில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃபீனைல் குரூப் போட்டேன்னா ஃபீனைல் ஹைட்ராசின் வந்துடும். இந்த ஃபீனைல் குரூப்பில் 2 நைட்ரேஷன் பண்ணேன்னு சொன்னேன்னா இதில் இங்கே ஒரு NO2 இங்கே ஒரு NO2 உனக்கு வந்துடும். ஆர்த்தோ பொசிஷனில் ஒன்று, பேரா பொசிஷனில் ஒன்று வந்துடும். பிகாஸ் திஸ் இஸ் ஆக்டிவேட்டிங் குரூப் இல்லையா, ஆக்டிவேட்டிங் வந்து இட் வில் பி நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் ஆர்த்தோ பேரா டைரக்டிங்காக இருக்கும் உனக்கு எலக்ட்ரோஃபைலில். தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ராசின் வந்துடும். இதை நம்ம ஷார்ட்டாக DNPH அப்படின்னு சொல்லுவோம், டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ராசின். ஸோ டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ராசின் போட்டேன்னா அதே ரியாக்ஷன் தான், திருப்பி Z தான் இந்த இது. அப்படி என்ன பண்ணோம், அஸ்டால்டிஹைடில் இதை போடுற அப்படின்னு சொன்னேன்னா இந்த NH2 இருக்கிற வாட்டர் மாலிகுல் H2O வாட்டர் மாலிகுலில் வெளில போயிடும். அப்படியே அதை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணி இங்கே எழுதிடணும், பெருசாக வரும் அந்த காம்பவுண்டு பார்க்க. ஸோ யூ வில் ஹேவ் ஈத்தனால் 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரஸோன். ஹைட்ரஸோன் வந்துடும். ஸோ ஹைட்ராசின் எடுத்தால் ஹைட்ரஸோன், ஃபீனைல் ஹைட்ரஸின் எடுத்தேன்னா ஃபீனைல் ஹைட்ரஸோன், 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரஸின் எடுத்தேன்னா 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரஸோன். அவ்வளோதான், பேர் தான் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இஃப் யூ ரிமெம்பர் தி லாஜிக் தென் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ஆன்சர் தட். அதே மாதிரி இஃப் யூ டேக் அசிட்டோன், அதில் இதை போட்டேன்னு சொன்னேன்னா யூ வில் ஹேவ் ப்ரோபனோன் 2,4 DNPH. பார்க்குறதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கும். லாஸ்ட் காம்பவுண்ட் வந்து இதில் NHCONH2 யூரியாலேருந்து வரும். NH2CO யூரியா. அதில் ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஹைட்ராசினில் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூ வில் ஹேவ் அந்த குரூப் உனக்கு வந்துடும். ஸோ அதை எடுத்து when you add this to NH2 ஹைட்ராசின் இருக்கு இல்லையா, ஹைட்ராசினில் ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக யூ ஹேவ் CONH2 அமைடு குரூப்பை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் செமி கார்பசைடு. அந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் செமி கார்பசைடு போட்டோம்னா யூ கெட் செமி கார்பசோன். செமி கார்பசோன் வந்துடும். எல்லாத்துலேயும் ஒரே இதுதான், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் திஸ் get this ethanal semicarbazone, propanone semicarbazone. நேமிங்கே ரொம்ப ஈஸி தான் உனக்கு. காம்பவுண்டு பேரை எழுதி அந்த சஃபிக்ஸ் ப்ராடக்டோட பேரை நீ எழுதினேன்னா இஸ் தி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வித் வாட்டர் ரிமூவல். ஸோ இன்றைக்கி நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பார்த்துருக்கோம்,